சிறுமிகள் கூர்வேல் கொடுந்தோழிலன் நந்த கோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தோழிலன் நந்த கோபன் குமரன் ஏதாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஏதாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கம் கரிமதியம் போல் முகத்தான் நார்மேனி செங்கம் கரிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பாதை தருவான் நாராயணனே நமக்கே பாதை தருவான் பாரோர் புகழ படிந்தெல்லோரெம்பாவார் பாரோர் புகழ படிந்தெல்லோரெம்பாவார் பாரோர் புகழ படிந்தெல்லோரெம்பாவார் மார்கழி திங்கள். Priyati will be explaining the meaning of this passage. So, in this verse, a few of the gopis invite the other gopis from among the 500,000 families of Gokula to rise early and join them so that they can go together in a group and ask Lord Krishna for pare, which is just their goal. Here we are introduced to the concept of satsang, or pursuance of the spiritual goal in a company of like-minded seekers. The second பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் ராகம் கவுல உச்சாபிதம். வையத்து வாழி வையத்து வாழினாள் நாமும் நம்பாவைக்கு வையத்து வாழினாள் நாமும் நம்பாவைக்கு வையத்து வாழினாள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரீஷைகள் கேளீரோ பார்க்கடலுள் செய்யும் கிரீஷைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தூயன்ற பரமனடி பாடி பைய தூயன்ற பரமனடி பாடி பைய தூயன்ற பரமனடி பாடி நெய்யும் நாம் பாலும் நாம் நெய்யும் நாம் பாலும் நாம் நாட்டாலே நீராடி வையட்டு
மலரேட்டு முடியோ செய்யாதன செய்யோ திகுரடை சென்றோ செய்யாதன செய்யோ திகுரடை சென்றோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிரும் In the second pasuram, the gopis are describing the vow to worship Krishna. They will sing the praises of Lord Vishnu, said to be reclining in yogic trance upon the serpent Anantasesha, which is infinity, in the sea of milk, the cosmos. Contemplating upon the welfare of all beings, Lord Vishnu's feet are the objects of worship. This verse highlights the do's and don'ts for the interested devotees who want to reach their goal. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி இப்பாசுரம் இரண்டாகும் ஆர்பி காணும் மாதிரி உலகளந்த போகி உலகளந்த உத்தமன் பேர்பாடி போகி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினார் நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினார் தீங்கின்றினாடெல்லாம் தீங்கின்றினாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து தீங்கின்றினாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து தீங்கின்றினாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து தீங்கின்றினாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து போங்கு பெரும் சென்னல் உடுகயலுகட போங்கு பெரும் சென்னல் உடுகயலுகட போங்கு பெரும் சென்னல் உடுகயலுகட பொங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பொங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காலே பூக்கிருந்து சீத்த முலை பற்றி தேங்காலே பூக்கிருந்து
சீதமுலை பற்றி வாக கூடம் நிறைக்கும் வாக கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாக கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தெல்லோரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தெல்லோரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தெல்லோரெம்பாவாய் போகி உலகடந்த. In this verse, Andal or Kodai pays her obeisance to the incarnation of Vamana, in which Vishnu appeared as a young student to ask for 3 strides of land from the pious and generous but supremely egotistic and acquisitive demon king Bali. He was granted the land, and he immediately expanded his form and with 2 strides covered the entire universe. He then asked Bali where the 3rd step could be placed, and Bali bowed his head for the Lord to step upon. Bali was pushed down into the nether regions and was granted immortality and sovereignty over the netherworlds. The Acharyas praised this incarnation above the others because everything belongs to the Lord anyway, yet he takes the form of a poor Brahmin boy and goes to seek a favor from a human being. Andal expresses her great confidence in being able to secure the grace of the Lord. The next pasaram, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே, second Baralira. ஆழிமழை கண்ணா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை தரவே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை தரவே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை தரவே ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவே ஆழியுள் பூக்கு புகழ்ந்து கொடாதே ஆழியுள் பூக்கு புகழ்ந்து கொடாதே ஊழி முதல்வன் உருவம் பானை ஊழி முதல்வன் உருவம் பானை ஊழி முதல்வன் உருவம் பானை கருத்து பாடியன்றோளுடைய
ஆழி போனின் பலம்புரி போல் நின்றதிந்து ஆழி போனின் பலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ மார்கழி நீரா மகிழ்ந்தேதோரன் பாவார் மார்கழி நீரா மகிழ்ந்தேதோரன் பாவார் In the fourth Pasuram, Arnav stresses her desire for rain and addresses this invocation to the rain god Varuna. She requests Varuna to assume the dark blue form of Krishna Meghashama, the cloud-colored one. Arnav now uses similes of Krishna's three weapons to describe the phenomena associated with rain. The lightning is likened to the Sudarshana chakra. The chakra, which moves at the speed of light, represents the universal mind. It is discharged for the punishment of the wicked and the salvation of devotees. The conch, Panchajanya, the primordial ocean of creation. It is symbolic of the emanation of the cosmos and the sound of Omkara. Its tumultuous sound is meant to proclaim the Lord's saving grace. In his incarnation as Sri Rama, the Lord used Vishnu used the bow, the Sanga, to defeat the demonic host of the Rakshasas led by Ravana. Here, the bow was invoked to destroy the demon of drought. The next பாசுரம் மாயனை மன்னும் வடமதுரை மைந்தனை ராகம் ஸ்ரீராகம் தாளம் கேசாதி. மாயனை மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை மாயனை மண்ணு வட மதுரை தோன்றும் அணி வீணத்தை தாயே கூட தோன்றும் அணி வீழக்கை தாயே
போய புகருவானின் தீனில் தூஷாகும் சேர்பேரோர் பாவாய் மாயனே. In this fifth verse, Anda calls for her friends, the gopis, in Tiruyarpadi to undertake the vow of Margari Nomba. The gopis raise a concern. Even so, the powerful Rama's crowning ceremony didn't happen on the day the great Vashishta marked. So how can we be sure that our vow will go on without any problems? Andal then answers, we need to not cleanse all our sins to undertake this vow, since we are going to surrender to that Lord Krishna who is pure in all aspects and capable of burning all our sins and making our vow successful. He is such a Lord who forgives anything for the sake of his devotees. Andal in this verse teaches the meaning of devotional service, making simple offerings of flowers, chanting Krishna's name, and silently meditating. The result of such spiritual practice is the absolution of sins and the attainment of spiritual purity. The next பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் ராகம் சங்கராபரணம் மிஸ்ர சாப்பிட்டான். புல்லும் சீலம்பினகான் புல்லரையின் கோயில் புல்லும் சீலம்பினகான் புல்லரையின் கோயில் வெள்ளை விழீசங்கின் பேரதவம் கேட்டிலையோ வெள்ளை விழீசங்கின் பேரதவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய் பிள்ளாய் எழுந்தீராய் தேமுலை நன்றுண்டு பிள்ளாய் எழுந்தீராய் பேமுலை நன்றுண்டு கள்ளச்சகடம் கலகைய காலோச்சி வெள்ளதரவில் தூங்கு அமர்ந்த வீதினை வெள்ளதரவில் தூயில் அமர்ந்த வீதினை உள்ளது கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளது கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரியன்ற பேரரவம் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகழ்ந்து குளிந்தேனோரெம்பாவாய்
In the sixth pasuram, the first five pasarams in the Tirupavai were introduction to the divine work, where Andal mentioned that we have all the prerequisites for undertaking the vow to attain the ultimate goal of servitude to Krishna. They are blessed with the right time, acceptance from elders, and also the deep wish to involve themselves in devotion. But what are they waiting for? For for example, while trying to bathe in the river with heavy flow of water, we try to hold on to each other's hands rather than to enter it alone. Similarly, before starting to enjoy the ocean of divine qualities of Krishna, Arnab tries to wake up all of her gopi friends in the verses the 6th to 15th Tirupavais. It is customary to surrender to the divine feet of the Lord with the support of elders, masters, and devotees, which are all well versed in the Vedas. Andal indulges to wake up the gopis before actually proceeding towards the place of Vrata. But when all the gopis have equal devotion towards Krishna, why will one sleep and the other stand up to wake her up? This is due to the other. This is due to the way each one has involved in devotion. Some are mesmerized and unable to act, while others are so eager to reach the goal. Those are the people who are standing outside to wake up the mesmerized ones. The seventh pasuram, Kisi Kisi Endengum, Bhairavi Raham, Mr. Chakra. Kisi Kisi Endengum, Kisi Kisi Endengum, Kisi Kishendengum Adi Chadangangalandu Kisina Pecharavam Ketilayo Pepenge Kasum Tira Madina Gosai Padita Gosai Padita Gosai Padita Taidaravam Kerilayo Nayaka Pillai Narayanan Murti Nayaka Pillai Narayanan Murti Keshavanai Padavum Nikete Kidatiyo Keshavanai Padavum Nikete Kidatiyo Desha Mudai Desha Mudai Tiravelo Remba
In Pasuram 7, Andal doesn't get satisfied with waking up just one gopi, but wants each and every gopi in Tirupadi to join their divine experience, and hence knocks at each one's door. A perfect devotee wants everyone to enjoy the Supreme Lord equally, as he is the Father of all. Certain incidents from the life of our preceptors, which show the importance of devotion towards the devotees, are quoted below. Once, while Nanjiar, one of Sri Vaishnava preceptors who falls in the Guru Parapara chain, met and prostrated at Kondavalli Jr., a direct disciple of Swami Ramanuja. At that time, Kondavalli Jr. replied, "I haven't got the real predilection towards the Lord." Nanjiar was surprised to hear this and inquired, "Oh, you're a great preceptor and a prime disciple of Swami Ramanuja. How could you say like this?" Kondavali Jia replied back, "Our real devotion is shown when we attain the utmost pleasure while meeting a devotee. Thus, showing the greatness of servitude to devotees is more important servitude to Krishna himself." Similarly, Sri Parasara Bhattar, another preceptor in the Sri Vaishnava Guru Parampara, once saw some of the disciples of Nanjiar feeding the devotees in a small hamlet called Sri Devi Mangalam, and remarked, "Even if I don't have Sri Vaishnava Purti, being a complete perfect Sri Vaishnava, the disciples of my disciple Nanjiar are perfect Sri Vaishnavas, and hence their greatness will also indirectly reflect on me." The eighth Pasuram, Kilvanam Vellendru, Danyasi Raham Kandachakas. Kilvanam Vellendru கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேவான் பரந்தனகாணிக்குள்ள பிள்ளைகளும் மேவான் பரந்தனகாணிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கூவுவான் வந்து நின்றோம் கூவுவான் வந்து நின்றோம் போது கடமுடைய பாவாயெழும் தீராய் பாடி பறை கொண்டு பாவாயெழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து அருளே
In the eighth verse, Andal and her friends proceed to wake up a gopi who is very special. She is so special that all of them need to come and wake her up. Mikkulla Pillaigalum, and she is very much adorned and liked by Krishna. Kodugalam Udaya Pavai. Today's Pasaram is 9th Pasaram. Thumani Madathu Chitrum Vilakariya. Hamir Kalyani Ragam. Mani Madathu Mani Madathu Shutrum Vilakariya Thumani Madathu Shutrum Vilakariya Thumani Madathu Shutrum மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூவம் கமழ தூயில் அணை மேல் கண்களரும் தூவம் கமழ தூயில் அணை மேல் கண்களரும் மாமான் மகளே மணி கதவம் காத்திரவாய் மாமான் மகளே மணி கதவம் காத்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தார் ஊமையோ அந்தி செவிடோ ஆனந்தலோ ஊமையோ அந்தி செவிடோ ஆனந்தலோ கேம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாயன் மாதவன் வைகுண்டம் என்றென்று மாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று ஞாபம் பலவும் நவின்றேலோரம் பவ ஓப்பணி மாடக்கு
In this pasuram, they awaken a gopi who has full knowledge about the self. She strongly, like Sita Devi, believes that it's the responsibility of Krishna, the master, to take into possession his property, the Jivatma, or soul. Those outside believed in constantly doing service to the Lord, similar to Lakshmana, whereas the gopi inside believed in ultimate surrender to the Lord, like Bharata. Those outside were attracted by the sweetness of the goal, whereas the gopi inside immersed herself in the greatness of the path to reach the goal. Those outside were in a hurry to reach the Lord, whereas the gopi inside was peacefully assured to reach the goal at the right time. In the previous pasuram, Andal awakened a gopi who had an attitude similar to the Mukta Jivatma, one who believed in this samsaric Leela Vibhuti and then got released and reached the divine abode. Whereas in this verse, the gopi inside has an attitude similar to a Nitya Jivatma, those who are ever present in the divine service of the Lord and in the divine abode. Good morning, everyone. My name is Sudarshana Srinivasan. I will perform a couple of songs this morning, following my mother Janaki Srinivasan and sister Lakshmi Srinivasan's performance of the Tirupavais. Thank you to Niyati and Jayanth for sharing the meaning of each of the pasarams as well. Rangapura Vihara Rangapura Vihara Jaya Kodandaramavara Raghuvira Sriranga Pura Vihara Jaya Kodandaramavara Raghuvira Sriranga Pura Vihara Ankaja Janaka Deva Ankaja Janaka Deva Branda Vana Sarangendra Varadaramanta Ranga Ankaja Janaka Deva Brindavana Sarangendra Varadaramanta Ranga Shyamalanga Vihanga Turanga Sadaya Paga Satsangaranga Pura Vihara Jaya Kodandarama Vatara Raghuvira Sriranga Pura Vihara Pankajapta Kula
ஜல நிதி சோமாவர பங்கஜ ஜீத கட்டாபிராம பத பங்கஜ ஜீத காம ரಘುರಾಮ ವಾಮಗ ಗತ ಸೀತಾ ತವೇಶ ಶೇಷಾಂಕ ಶಯನ ಭಕ್ತ ಸಂತೋಷ ಯೇನ ಗರವಿನಯನ ಮೃದುತರ ಭಾಷ ಅಕಳಂಗ ದರ್ಪಣ ಕಪೋಲ ವಿಶೇಷ ಮುನಿ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಮುಕುಂದ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಮುಕುಂದ ಸಂಘರ್ಷಣ ಮೂಲಕಾಂದ ಶಂಕರ ಗುರು ಗುಹಾನಂದರಂಗ ಪುರವಿಹಾರ ಜಯ ಕೋದಂಡ ರಾಮಾವತಾರ ರಘುವೀರ ಶ್ರೀರಂಗ ಪುರವಿಹಾರ. I will conclude this presentation with Andal's Nachiyar Tirumozhi. வாரணமாயிரம் சூழபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிர். வாரணமாயிரம் சூழபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிர். பூரண போர்க்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் கட்டகனா கண்டேன் தோழி. பூரண போர்க்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி. வரணம் ஆயிரம் நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாலை காமோக பரிசுதை பாத கீழ். நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாலை காமோக பரிசுதை பாத கீழ். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை போகுத கனா கண்டேன் தோழி. கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை போகுத கனா கண்டேன் தோழின. இந்திரனுள்ளிட்ட
தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மணம் பேசி மந்திரத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கன கண்டேன் தோழி இந்திரனுள்ளிட்ட தேவ குழாமெல்லாம் வந்திருந்து யானை மணம் பேசி மந்திரத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கன கண்டேன் தோழி நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நன்னி நல்கி பார்ப்பன சேத்தர்கள் பலரெடுத்து ஏத்தி நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நன்னி நல்கி பார்ப்பன சேதர்கள் பலரெடுத்து ஏத்தி பூப்புனை காணி புனிதனோடு என்னை காப்பு நான் கட்ட கன கண்டேன் தோழி பூப்புனை காணி புனிதனோடு என்னை காப்பு நான் கட்ட கன கண்டேன் தோழி மத்தளம் கோட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நீரை தாழ்ந்த பந்தற்கு மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கன கண்டேன் தோழி மத்தளம் கோட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நீரை தாழ்ந்த பந்த கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கன கண்டேன் தோழி இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றவன் நம்மையுடைய நாராயணன் நம்பி செம்மையுடைய திரு கையால் தாழ் பற்றி அம்மிமிதிக்க கனா கண்டேன் தோழி இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றவன் நம்மையுடைய நாராயணன் நம்பி செம்மையுடைய திரு கையால் தாழ் பற்றி அம்மிமிதிக்க கன கண்டேன் தோழி குங்குமப்பி குளிர் சாந்தமத்திட்டு மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்குமவனோடு உடன் சென்றங்கானை மேல் மணநீர் மஞ்சனமாட கன கண்டேன் தோழி கன கண்டேன் தோழி Thank you.
Hello, Mrs. Srinivasan. See, you introduce all the members who sang today, and why don't you tell who did what? Then I will continue after that. Either Lakshmi can do it, or Lakshmi can do it. Yeah, please. Yeah. Or you can, or any one of you. You say that one can do it. Lakshmi will do it. Yeah. Yeah, no, Namaskaram. Yeah, my name is Lakshmi Srinivasan. I'm Janaki Srinivasan's daughter. And thank you for the opportunity to present the Tirupavais every day. It's a beautiful composition by Andal, and so we are very fortunate to be able to do this with you every morning. And then we have my sister Sudarshana Srinivasan. She's based in California, presently in California, and she's joined us this morning to present a couple of the songs from, one is the, like she said, Andal Nachat Tirumuri, Varanamairam. How about the kids? Oh, yes, I'm sorry, I forgot the kids. Yes, so Niyati and Jayan are children, and then also Mrs. Janaki Srinivasan students. Today we had them present the meaning for all of the Tirupavai that we presented. Sudarshana, do me a favor, I know the Varanamairam is a kind of a song in Tamil. Now, we have got many North Indians are listening, Can you, in a kind of a 3 minutes, summarize what the theme is about? Sure, yeah, glad to. High-level summary really is just Andal talking about a dream that she had, Kana Kanden Tori. She's talking to a friend, Tori. And it basically walks through, in her dream, she's walking through all the various aspects of the ceremonies that are part of a wedding. And in her dream, she is being married to Lord Krishna or Mahavishnu himself. So she just talks about, in each paragraph, it talks about each part of the ceremony, such as the groom holding the hand of the bride, or holding the feet and walking as they do the feras of the fire in taking vows for living together and things. So that's basically the gist of the meaning, really. Each paragraph talks about her dream and how she's being wedded to Lord Krishna. Thanks a lot. The whole family is involved. We would like to see, one of her son. The only member who is missing here, her son and their kids and the family. Hopefully, one day they will also join. That one. Again, I cannot find words to thank the family for that. So much involvement. It's a 30-day commitment. It's a kind of a penance. It's almost like a tapasya. See, unless she's almost, I don't want to say the age, she's of my group, you see, and then for her to commit, for the sake of Sanatana Dharma, it is something admirable, Again, I cannot but appeal, to every one of the listeners. You can get involved in one way or other, and please do find, if you have talents in the family, don't hesitate to call Dr. Ram. And then, get involved. Please get involved, And with that, I conclude today's satsang, Thank you again. Yeah, thank you. Thank you.